Listen to Life podcast by Vignesh Krishnamurthy. வெல்கம் டு லிசன் டு லைஃப். நான் உங்கள் விக்னேஷ். ஒரு புக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன புக் அப்படின்னா 48 Laws of Power அப்படின்னு ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அந்த புத்தகத்தோட ஆத்தர் தான் அதோட ஸ்பெஷாலிட்டி. ஒரு ஆத்தர் பேர் வந்து என்ன அப்படின்னா ராபர்ட் கிரீன் அப்படின்னு. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, பல கண்ட்ரியில் வந்து பல கல்ச்சரில் போயிட்டு நிறையா ஜாப்ல வந்து அவர் இருந்தார், நிறைய வேலை பார்த்தார். ஆனால் எந்த வேலையிலுமே அவர் சுத்தமாக சாட்டிஸ்ஃபை ஆகல. ஏன் அப்படின்னா, எல்லா வேலையிலேருந்துமே அவர் வந்து வெளியேற்றப்பட்டார். எல்லா வேலையுமே செட் ஆகலன்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டே இருந்தார். பல வேலைகள் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அவர் ஹாலிவுட்ல வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டராகவும் ஒர்க் பண்ணார். ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுவும் செட் ஆகலன்னு வெளில வரும்போது அவர் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டாரு. என்ன அப்படின்னா, எனக்கு இந்த வேலையில எதுலையுமே பிரச்சனை இல்லை, எனக்கு உண்மையான பிரச்சனை இருந்தது எதுல அப்படின்னா, நான் போய் வேலை பார்க்குற இடத்துல யாராவது வந்து என்கிட்ட பேசுறாங்க அப்படின்னா, ரொம்ப நல்லா பேசுறாங்கன்னு சொல்லி நானும் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா, ரொம்ப ஓப்பனா, ரொம்ப ஜெனியூனா பேசும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க எல்லாருமே எனக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசிட்டு எனக்கு பின்னாடியும் ஒரு மாதிரி பேசுறாங்க. அதனால எனக்கே தெரியாம என்னை சுற்றி ஒரு பாலிடிக்ஸ் நடக்குது. அதோட ரிசல்ட்டா நான் இங்கேருந்து வெளியேற்றப்படுறேன் அப்படிங்கிற விஷயம் வந்து இவருக்கு புரியுது. அப்போ இவர் ஒவ்வொன்றா உட்காந்து எல்லா வேலையிலும் என்ன நடந்தது அப்படின்னு அனலைஸ் பண்ணும்போது அவருக்கு புரிஞ்ச விஷயம் என்னன்னா, இவர் ரொம்ப ஓப்பனா இருக்கிறதுனால எல்லாருமே இவரை பயங்கரமா யூஸ் பண்ணிட்டு இவரை பத்தி முன்னாடி ஒரு மாதிரி பின்னாடி ஒரு மாதிரி பேசி இவருக்கு ஒரு பயங்கர டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி அந்த இடத்துல இருந்து இவர் வெளியேற சூழல் வந்து உருவாக்கிடுறாங்க அப்படின்ட்டு. அப்போ வந்து இவர் இது சம்பந்தமான எல்லா விஷயமும் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ சைக்காலஜி சம்பந்தமா, ஹியூமனோட நேச்சர் சம்பந்தமா, ஏன் மனிதர்கள் இப்படி இருக்காங்க அப்படிங்கிறது சம்பந்தமா இந்த மாதிரி எடுக்க ஆரம்பிச்சுட்டு கடைசியா ஒரு முடிவும் பண்றாரு. என்ன அப்படின்னா, நான் வந்து எப்படி என்னால் ஒரு வேளை கூட என்னால் பார்க்க முடியல, ஏன்னா அங்கே இருந்த மனிதர்களால் நான் சஃபர் ஆனணும். அந்த மனிதர்கள்லாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாங்க அப்படின்னா, நான் வந்து முன்னேறணும், நான் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, தான் வந்து ஒரு சக்தி மிக்க நபராக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இன்னொருத்தனை வந்து நம்ம அழிக்கணும் அப்படின்னு, இன்னொருத்தனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும், இன்னொருத்தனை மிதிச்சு மேலே வரணும் அப்படின்னு எண்ணக்கூடிய நபர்களாக இருந்தாங்க. அப்போ அந்த மாதிரி நபர்களால் நான் பாதிக்கப்பட்டேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒருத்தர் கூட பாதிக்கப்படக்கூடாது இந்த மாதிரி நபர்களால். அப்போ என்ன மாதிரி இன்னும் பல பேர் வந்து இந்த உலகத்தில் இருக்காங்க. அவங்களுடைய ஒரு ஒர்க் ஸ்பேஸ்லையா இருக்கட்டும், இல்லை அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்லையா இருக்கட்டும், அவங்க ஃபேமிலியில், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில், இந்த மாதிரி பல இடங்களில் வந்து எல்லாரும் அவங்கள மிதிச்சுட்டு போகிறாங்க. ஏங்கிற காரணமே தெரியாமல். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கு இல்லை. ஸோ அந்த சக்தி மிக்க ஆளை ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாரை வேணா எப்படி வேணா யூஸ் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அப்போ அவங்கள்ட்டேருந்து நம்மளை எப்படி பாதுகாக்கணும், இதுக்கப்புறம் ஒருத்தர் கூட இந்த மாதிரி சஃபர் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மொத்தத்தையும் வந்து புத்தகமாக எழுதியிருக்காரு. அந்த 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 மாதிரி நபர்கள்ட்டேருந்து நம்ம தற்காத்துக்கலாம் அப்படின்னா, அந்த புத்தகத்தோட பேர் தான் 48 Laws of Power. இதில் 48 விதிகள் வந்து அவர் சொல்லியிருக்காரு. இந்த விதிகளில் வந்து என்ன அப்படின்னா, ஒரு பவர்ஃபுல்லான மனிதராக ஒருத்தர் ஆகணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா, அவங்க வந்து என்னென்ன மாதிரியான டாக்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, என்னென்ன மாதிரி குவாலிட்டியில் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து இதில் சொல்லியிருப்பாரு. நான் சும்மா ஒரு 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 2-3 லா சும்மா ஷேர் பண்ணுறேன். ஒரு லா என்னன்னா, நெவர் அவுட் ஷைன் யுவர் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லா இருக்கும். அதான் லா நம்பர் 1. ஸோ அதில் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை யார்கிட்டயோ ஒரு விஷயம் கற்றுக்குறீங்க அப்படின்னா, நம்ம என்ன நினைப்போம் ஆப்வியஸாக அப்படின்னா, ஒரு இன்டர்வியூ பண்ணால் கூட நம்மளை பற்றியான எல்லா விஷயத்தையும் அவங்கள்ட்ட சொல்லணும். ஸோ தட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை பற்றி அட்மையர் பண்ணுவாங்க. நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன், இவன் இவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்கான், இவ்வளோ ஸ்கில்டாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ரொம்ப வந்து அட்மையர் பண்ணி நமக்கு வந்து வேலை கொடுப்பாங்க, நம்மளை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு நினச்சி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆப்வியஸாக நம்ம ஆஃபீஸில் மேனேஜராக இருக்கட்டும், இல்லை ஒரு இன்டர்வியூ போகிற இடத்துலையா இருக்கட்டும், அந்த மாதிரி பல இடங்களில் வந்து நம்ம எல்லாத்தையுமே நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். பட் இதில் ஒரு சொல்கிற விஷயம் என்னன்னா, ஹியூமன்ஸ் எல்லாருக்குமே வந்து இன்ஃபீரியர் ஃபீலும் உண்டு, சுப்பீரியர் ஃபீலும் உண்டு. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒருத்தங்கள்ட்ட போய் லேர்ன் பண்ணுறோம், இல்லை நம்ம வந்து ஒருத்தங்கள்ட்ட இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம், ஒருத்தங்கள்ட்ட ஒர்க் பண்ணுறோம்னா அவங்க வந்து ரொம்ப சுப்பீரியரான ஆளு, அவங்க வந்து நம்மளை பார்த்து அட்மையர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் தே ஹேவ் தியர் ஓன் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற ராபர்ட் கிரீன். அப்போ என்ன அப்படின்னா, அவங்களுக்குள்ளேயும் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம், நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுறீங்க, உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில் வேற லெவலில் இருக்குன்னா, அவங்களால அந்த அளவு எஃபெக்டிவாக பேச முடியாது. அப்படிங்கிறப்ப அவங்க மனசுல என்ன உருவாகும் அப்படின்னா, இவன் என்னோட ரொம்ப பெட்டரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுல ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாயிடும். இந்த தாழ்வு மனப்பான்மை உருவான உடனே என்ன ஆகும் அப்படின்னா, ஆப்வியஸாக அவங்க இவனை கண்டிப்பாக வச்சு செய்யணும், இவனை வேலைக்கு எடுக்கக்கூடாது, இவனை வந்து நம்ம வேலையில் இருந்தால் இவனை உடனே வெளில அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள பயங்கரமான வந்து அது வந்து ஒரு கோபமாக கன்வெர்ட் ஆகி நம்மளை வந்து டார்கெட் பண்ணி வெளில அனுப்பக்கூடிய ஒரு சூழல் உருவாயிடும் அப்படின்ற ராபர்ட் கிரீன். அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பயுமே ரொம்ப திறமையான பவர்ஃபுல் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே எப்படி இருப்பாங்க அப்படின்னு இவர் சொல்றாருன்னா, அவங்க வந்து எப்பயுமே தன்னை முழுசா வந்து வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. என்னோட ஸ்கில்லை வந்து மொத்தமாக நான் போய் காட்டணும் அப்படிங்கிறத வந்து அவங்க பெருசா நினைக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எது தெரியணுமோ என்னை பற்றி அதை மட்டும் வந்து அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. மற்றபடி வந்து எல்லாத்தையுமே வந்து எனக்கு தெரியும், நான் பண்ணித்தரேன் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்றாரு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்க வந்து எப்பயுமே இப்போ ஒரு ஆஃபீஸ்லேயே ஒரு மேனேஜர்னு ஒருத்தங்க இருக்காங்கன்னா, அவங்க வந்து நம்ம பயங்கரமாக அட்மையர் பண்ணுறாங்க.
அப்படின்றப்ப அவருக்கு வந்து நான் பெட், அதனால நான் என்ன பண்ணாலும் அவர் வந்து என்ன அக்செப்ட் பண்ணிப்பாரு அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் ஏன் உங்களை பெட்டா வச்சிருக்காரு அப்படின்னா நீங்க வந்து அவருக்கு ஏதோ ஒரு விஷயத்துல உபயோகப்படுறீங்க அப்படிங்கிறதுனால. திடீர்னு நீங்க நாளைக்கு உபயோகப்படாம நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு அவர்கிட்ட சொன்னீங்கன்னா ஒரு கோவம் வரும், அப்போ அவர் உங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அப்படிங்கிறதுனால ராபர்ட் கிரீன் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க எப்பயுமே கிராண்டடா எடுத்துக்கூடாது. ஒருத்தர் உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பவர்ஃபுல் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை கிராண்டடா வந்து எடுத்துக்க மாட்டாங்க, ரொம்ப கவனமா அதை வந்து இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்க ஏதாவது ஒரு விஷயத்த வந்து செஞ்சு சக்சஸ் ஆனா கூட அந்த கிரெடிட்டை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க பாஸ்க்கு கொடுத்துருவாங்க, இது காரணம் வந்து அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரெடிட் கொடுப்பாங்க அப்படின்றாரு. ஸோ இப்போ சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா அந்த லா நம்பர் 1ல ஸ்டார்ஸ் எல்லாமே ராத்திரியில இருக்குல்ல, பகல்ல வந்தவொடனே வந்து டக்குன்னு சூரியன் வரும், வெளிச்சம் வந்தோடனே ஸ்டார்ஸ் எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதை அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா பயங்கர ஒரு பொய்டிக்கா, ஸ்டார்ஸ் எல்லாமே சன் வந்தோடனே போயிடுது, ஸ்டார்ஸோட சன் வந்தோடனே அந்த பிரைட்னஸ்ல ஸ்டார்ஸ் எல்லாம் ஏன் ஃபேட் ஆகுது அப்படின்னா ஸ்டார்ஸ் வில் நெவர் அவுட் ஷைன் தேர் மாஸ்டர் அப்படின்றாரு. ஸோ அந்த மாதிரி வந்து பலலா இருக்கு அதுல. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்னொரு லா என்ன அப்படி சொல்றாரு அவர் அப்படின்னா வந்து ரெப்புடேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு ஒரு லால. அதுல என்ன அப்படின்னா வந்து இப்போ ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவர் வந்து இந்த பவர்ஃபுல்லா ஒருத்தர் இருக்கணும்னு நினைக்கிறாரு, அவரை பத்தி இவங்க தப்பா பேசுறாரு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்னா பதிலுக்கு வந்து இவரை தப்பாலாம் பேச மாட்டாராம். இவனை போய் தப்பா பேசுறான், நான் இவனை போய் தப்பா பேசணுமா, நான் அவனை போய் தப்பா பேச மாட்டேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அவருக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்குல்ல, அந்த ஆப்போசிட் பர்சனுக்கு ஒரு ரெப்புடேஷன் இருக்குல்ல. ரெப்புடேஷனா ஏதோ ஒரு விஷயம், அவன் வந்து கரெக்ட் டைமுக்கு வருவாரு போவாரு, இல்ல கரெக்டா ஒரு வேலையை பார்ப்பாரு, அவர் ரொம்ப நேர்மையான மனுஷன், அந்த மாதிரி ஏதோ ஒரு ரெப்புடேஷன் இருக்குல்ல, அந்த ரெப்புடேஷன் வந்து குட்டியா ஒரு ஓட்டையை மட்டும் இவங்க போட்டு விடுவாங்க. இந்த மாதிரி பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா அவன் எங்கப்பா இப்பெல்லாம் கரெக்ட் டைமுக்கு வர்றதே இல்லை, அவன் என்னப்பா இப்பெல்லாம் கொஞ்சம் வேலையில ஃபோக்கஸா பண்ணுறது அப்படின்னு. அப்போ இந்த ரெப்புடேஷனை தொட்டவனே என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் பேச ஆரம்பிப்பாங்க. பேச ஆரம்பிக்கும் போது அந்த நபர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஐயோ நான் அப்படி இல்லைன்னு சொல்லி டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிப்பாரு. டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த அட்டென்ஷன் வந்து அவருக்கு தெரியாம என்ன பாருங்கன்னு வந்து அவர் கத்தி கூச்சலிடுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுத்தும். அப்ப எல்லாருமே அவரை பார்க்கும்போது அவர் ரொம்ப ஒரு வீக்கான நபராவாரு, அவர் ரெப்புடேஷன் எல்லாமே உடையும். அப்போ ரெப்புடேஷன் உடையும் போது என்ன ஆகும்னா அவர் அந்த இடத்துல ரொம்ப வீக்கான நபர் ஆவார். ஆனால் அவர் அந்த நிலைக்கு ஆளாக்கின இந்த சைடில் இருக்கிற ஒரு நபர் வந்து இதுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ரொம்ப நார்மலாக வந்துட்டு போயிட்டு அவர் பாட்டு அவருடைய வேலைகளை பார்த்துட்டு நெக்ஸ்ட் லெவல் ப்ரொமோஷன் வாங்கிட்டு இல்லை அமௌண்ட்டு நல்லா ஹைக்லாம் வாங்கிட்டு அவர் பாட்டு மூவ் அவுட் ஆகிட்டே இருப்பார். ஸோ அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரியான பீப்புள் வந்து உங்கள் ஒர்க் லைஃப்லையாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க. அப்போ இவங்கள்ட்டேருந்து நீங்கள் உங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் இப்போ ஷேர் பண்ணது ஒரு 2 அதான் சும்மா பேசிக்காக ஒரு அவுட்லைனாக ரொம்ப ஷேர் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டது. நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு சூழல்ல இருக்கீங்க, இல்ல இந்த மாதிரி சூழல்லேருந்து வெளில வரணும் அப்படின்னு நினைச்சாலோ, இல்ல இந்த மாதிரி சூழல்ல யாராவது இருப்பாங்களா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பயங்கரமா வந்து இந்த மாதிரி இருக்கடா டெய்லி எனக்கு பிரச்சனையாவே இருக்கு ஆஃபீஸ்ல, எனக்குன்னு ஒரு இதுவே இல்லை, எல்லாரும் ஏமாத்திட்டே இருக்காங்க அப்படின்னு உங்கள்கிட்ட புலம்பக்கூடிய நபர்கள் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை புக் படிக்க சொல்லுங்க. 48 Laws of Power by ராபர்ட் கிரீன் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த புக்ல இருந்து இந்த பதிவுல இருந்து உங்களுக்கு புரிஞ்ச விஷயத்தையும் சரி, இல்ல இந்த புக்கை வந்து நீங்க ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கனாலும் சரி, இல்ல வேற ஏதாவது புக்கை பத்தி நான் பேசணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் சரி, அது எல்லாத்தையுமே நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.